ஹாய் மக்களே, கோல்டு பற்றின ஒரு சின்ன அப்டேட். இன்றைக்கி வந்துட்டு 2 அக்டோபர். ஆக்சுவலி கோல்டு ரொம்ப மேலே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் கோல்டு பற்றின ஒரு அப்டேட் என்னோடய சேனலில் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி 30 செப்டம்பர் நான் போட்டிருக்கேன். போட்டப்போ கோல்டோட விலை 3809 இருந்துச்சு. ஸோ நான் இங்கேருந்து அந்த 3899 இல்லை 3924 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு கீழே வரும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் போட்ட மாதிரியே அதுக்கு பிறகு 3800 சொச்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 3895 வரைக்கும் போச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ மறுபடியும் கீழே விழுக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் கணிச்சது கரெக்டு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அது ஒரு $3500 பக்கம் வரும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாக நான் என்ன கணிச்சிருக்கேன் அப்படின்னா, இதுதான் வரக்கூடிய சில வருடங்களுக்கு கோல்டோடைய அதிகபட்ச விலையாக இருக்கும். இந்த $4000 மேலே போகாது. மேபி 1 இயரோ 2 இயரோ கோல்டு வந்துட்டு இந்த $4000 தான் இருக்கும். ஸோ இது இன்னும் ஒரு $2700 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது என்னோடய அதிகபட்சமாக. இது கொஞ்சம் டூ மச்சான கணிப்பாக கூட இருக்கலான்னு வைங்களேன். பட் நான் கணிக்கிறது 2800 வரைக்கும் வந்துட்டு தான் அடுத்து $5000 பக்கம் போகும். ஸோ இது நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு லாங் டேர்மில் நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்ப்போம். பட் இப்போக்கி இந்த ஜோன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு கரெக்டாக நினச்ச மாதிரியே. ஸோ ஒரு 3700 அடுத்து 3500 இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சுன்னா மேபி 4500 பக்கம் போகலாம்.